கடந்த ஆட்சி காலங்களில் ஏற்பட்ட நிலைமை நமக்கு இருக்காது என்பதை திரும்ப திரும்ப நம்முடைய மாண்பு முதல்வர்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை நான் நிச்சயமாக வலுவான குரலில் பேசி பெற்றுத் தருவேன் என்று 10 இயர்ஸ் அவங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அப்போ குடும்ப கதை தான் பேசுனாங்களா? சொல்வதுக்கு அவங்களே வெக்கமாக இருக்கணும். அதான் வந்து நீங்கள் இப்போ ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் நம்மகிட்ட இல்லை. ஆனால் அது ஒரு சீசனில் அவங்க கூட்டி கொடுப்பாங்க, அடுத்த சீசனில் கீழே போயிடுவாங்க. அது நியாயமான விலை விவசாய பெருங்குடி மக்களுக்கு கொடுக்கும். அதனால தான் விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். அது நாங்கள் ஆவினில் வரணும். ஏன்னா ஆண்டு முழுவதும் சீரான விலை என்பது ஆவின் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு. மாண்பு முதல்வர்கள் நேற்றைய தினம் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை நான் நிச்சயமாக வலுவான குரலில் பேசி பெற்றுத் தருவேன் என்று. அதைத்தான் நம்முடைய முதல்வர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டின் நலன் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எதற்காகவும் சமரசம் செய்யப்படாது. கடந்த ஆட்சி காலங்களில் ஏற்பட்ட நிலைமை நமக்கு இருக்காது என்பதை திரும்ப திரும்ப நம்முடைய மாண்பு முதல்வர்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே நல்லது நடக்கும். தம்பி, நான் இதுக்கு நேற்றைய பதில் சொல்லிட்டேன். இது சொல்வதுக்கு அவங்களே வெக்கமாக இருக்கணும். நீங்கள் வந்து நிதி ஆயோக்கில் போய் குடும்ப கதையாக பேசுகிறாங்க. போன 10 வருஷம் அதுதான் பேசிகிட்டு இருந்தாங்களா? லாஸ்ட் 10 இயர்ஸ் அவங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அவங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் அப்போ குடும்ப கதை தான் பேசுனாங்களா? அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.